ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ஜனநாயகன், பராசக்தி 2 படத்துக்குமே தணிக்கை சான்று வாங்குறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்துச்சு. இதில் குறிப்பாக 2 படங்களுமே அரசியல் பின்னணி கொண்டவங்களுடைய படமாக தான் இருந்து போச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பக்கம் எப்படி ரெட் ஜெயண்ட் அரசியல் பின்னணி கொண்ட ஒரு தயாரிப்பு நிறுவனம், இந்த பக்கம் விஜய் அரசியல் களத்தில் நேரடியாக குதிச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸே அமைஞ்சு போச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இது வெறும் தணிக்கை சான்று கொடுக்கறதுல மட்டும்தான் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதுக்கும் அரசியல் பின்புலத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்ற ஒரு வாதமும் வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் விஜய் அரசியலுக்கு வந்ததுனால மட்டும்தான் இந்த தடையை போடுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. வழக்கமாகவே விஜய் படத்துக்கு நிறைய தடைகள் இருக்கும். எல்லா படமும் எடுத்துக்கலாம், துப்பாக்கி, கத்தி, பிகில்லேருந்து தலைவாலேருந்து எல்லா படத்துக்குமே விஜய் இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களை சந்திச்சிருக்கிறாரு. அப்போல்லாம் அவர் அரசியல் களத்தில் இல்லை, இன்றைக்கி அரசியல் களத்தில் இருக்கிறாரு. இந்த பிரச்சனை அரசியல் பின்னணி கொண்டதா அல்லது வெறும் தணிக்கை சான்று வழங்குறதுல இருக்கக்கூடிய பிரச்சனையான்றதை பற்றி பார்க்க போகிறோம். நம்மோட 2 சிறப்பு விருந்தினர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. முதலாவதா இயக்குனர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் திரு கோடங்கி அவர்கள். சார் வணக்கம். எழுத்தாளர், டிவிக்கு ஆதரவாளர் திரு கந்தசாமி அவர்கள். சார் வணக்கம். முதல்ல சார் கந்தசாமி சார், உங்ககிட்ட இருந்து அரசியல் பின்புலம் விஜய்க்கு வந்ததுலேருந்து அவர் நிறைய சிக்கல்களை சந்திக்கிறாரு அப்படின்றது உங்களுடைய பார்வையாக இருக்குது. எப்படின்னா, ஒரு மாநாட்டுக்கு பர்மிஷன் வாங்குறதுலேருந்து, விஜயனுடைய கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்குறதுலேருந்து, குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் எதிர்கொண்ட நிறைய விஷயங்கள், இது எல்லாமே அவருக்கு ஒரு புதுசாக இருக்குது, இல்லை அவர் அரசியல் களத்தில் முன்னேற விடாமல் தடுக்குது அப்படின்றது தான் டிவிகேயோட பார்வையாக இருக்குது. ஜனநாயகன் ரிலீஸில் அரசியல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? 100% இருக்குது. எப்படி? 100% இருக்குது. அதாவது அதுக்கு முன்னாடி இதில் நம்ம மலேசியாவில் தளபதி பேசும்போது கூட சொன்னார். என்ன சொன்னார்னா, பொதுவாகவே என் படத்துக்கு ரொம்ப பிரச்சனைகள்லாம் வரும். அப்போது இன்றைக்கி நான் அரசியலுக்கு வரேன் டிக்ளேர் பண்ணி கடைசி படம்னு சொல்லிவிட்டு இந்த படம் எடுக்கிறோம். அப்போ ப்ரொடியூசரை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறாரு, ஏற்கனவே எனக்கு நல்லாவே பிரச்சனை வரும், இதில் கண்டிப்பாக பிரச்சனை வரும், நீங்கள் இதெல்லாம் தாங்கி இதெல்லாம் வந்துடுவீங்களா அப்படின்னு. அப்போ இதெல்லாம் வருங்கிறது ஏற்கனவே ஒரு இதை யோசிக்காமல் அப்படியெல்லாம் இல்லை, அது ஒரு இதை தாண்டி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான். எங்களுக்கு இப்போ இந்த ஜனநாயகனை 18ஆம் தேதி சென்சார் போர்ட்டுக்கு நம்ம கொடுத்தாச்சு, பார்க்குறதுக்கு சொல்லியாச்சு. 22ஆம் தேதி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு 27 இடத்துல கரெக்ஷன் சொன்னாங்க, கட் பண்ணுறது, மியூட் பண்ணுறது எல்லாமே சேர்த்து. அது 24 சப்மிட் பண்ணியாச்சு. அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி சப்மிட் பண்ணியாச்சு. சப்மிட் பண்ணும்போது ஓரலாக கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், ஓரலாக பேசும்போது எப்போ சார் கிடைக்குன்னு எதுன்னு சொல்லும்போது ப்ரொடியூசர் சைடு சொல்கிறது 29ஆம் தேதி உங்களுக்கு கிடச்சிரும்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூஏ ஆமாம் 29க்குள்ளே கிடச்சிரும், உங்களுக்கு யூஏ 16+ போட்டு சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த கட்ட வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்க ஆரம்பிக்கும் போது 5ஆம் தேதி ஒரு மெயில் வருது. எப்படின்னா, இதை வேறு ரிவர்சிங் கமிட்டிக்கு நாங்கள் அனுப்புகிறோம், ஒருத்தர் இதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காரு சில விஷயங்களில் அப்படின்னு. அவர் அப்ஜெக்ஷன் பண்ணதா கோர்ட்டில் சொன்ன எல்லா விஷயமும் ஏற்கனவே 22ஆம் தேதி சொன்னது தான், புதுசெல்லாம் கிடையாது. ஓகே, அது கரெக்ஷனும் பண்ணி கொடுத்தாச்சு. அதை தான் கோர்ட்டில் நீதிபதி அவர்களும் கேட்டது, நீங்கள் சொன்னதெல்லாம் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன், இது கொஞ்சம் புதுசாக இருக்கேன், இப்படி சினிமா துறைக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி அன்றைக்கும் நல்ல காட்டமாக விமர்சனம் பண்ணாங்க, இன்றைக்கும் பண்ணாங்க. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் எந்த இடத்துலையும் எம்ஜிஆர் அவர்களை கம்பேர் பண்ணல, ஆனால் அது போல் ஒரு மாற்றத்தை நாங்கள் கொடுப்போம், அவர் என்னைக்கு என்ன செஞ்சாரோ அதை நாங்களும் செய்வோம் அப்படின்னு அரசியலில் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் சினிமாலையும் அதே மாதிரி பிரச்சனையை கொடுக்குறீங்க. அவருடைய படம் கடைசியாக சினிமாலையும் சாட்டையை சுற்றுற மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கொடுக்கு இல்லை, இது அரசியல். இப்போ இன்றைக்கு உள்ள 2 படமே அரசியல் படம் தான், பராசக்தினாலும் சரி இதுனாலும் சரி. நீங்கள் இதுக்குன்னு தனியாக இது அரசியல் படம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி பார்த்தா அதுக்கு ஈக்குவலுக்கு எந்த வித குறைச்சலும் இல்லாமல் அதுலேயும் இருக்குது இல்லைங்களா. நாங்கள் சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய ரூல் 24 வச்சு நீங்கள் சொல்கிறதும் சரி செய்கிறதும் சரி எல்லாத்தையும்
சட்டப்படி உங்களுடைய தணிக்கை சட்டப்படி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை வச்சா கூட உங்களுடைய அந்த டைமிங்கும் நோக்கமும் எங்களுக்கு தப்பாக தெரியுது. அதில் எங்களுக்கு டவுட் இருக்குது. இப்போ அரசியல் நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை தீர்க்கமாக நம்புகிறோம். வெளியிலேருந்து நீங்கள் வந்து சென்சார் போர்டுங்கிறது தனியானது, அது வந்து அரசியல் களப்பட்டுறது, சிபிஐங்கிறது தனியானது, இடிங்கிறது நடுநிலையானது, இதெல்லாம் நாங்களும் நம்புகிறோம், மக்கள் நம்புகிற மாதிரி. அது நீங்கள் நம்பினதுனால தான் கரூர் மேட்டரில் அங்கே போயிருக்கீங்க. எல்லா விஷயத்துக்கும் எல்லாம் கரெக்டாக நடக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நம்பலை. நான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறேன். இல்லை, எல்லா விஷயமுமே எல்லா நேரத்துலையும் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு நம்பலை. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா ஸ்டோரி போன்ற படங்கள்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் வருது. சரிங்களா? அதில் நான் அந்த ஸ்டோரி மேலே எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது. மக்களுடைய பார்வையிலேருந்து சொல்கிறேன். நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இண்டிவிஜுவலாக நான் அந்த ஸ்டோரி மேலே இன்றைக்கி விமர்சனம் பண்ணி அதை ஏன் விட்டீங்க அப்படின்னா அது ஒரு தனி டாப்பிக்காக போயிருங்கிறதுனால நான் இப்போ அதை விமர்சனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு சாதகமாக ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னா, அதாவது உங்கள்கிட்ட நற்பெயர் வாங்கினவங்களையோ இல்லை உங்ககிட்ட, அதாவது மத்தியில் உள்ளவங்க கூட ஒரு இணக்கமாக மத்தியில் இணக்கமாக இருந்தாலோ எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இல்லை அப்படின்னா என்ன பிரச்சனை வேணாலும் வரும் அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியுது. இதை தாண்டி எங்களுடைய பெரிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, திமுகவும் பிஜேபியும் கூட்டு. ஆக்சுவலாக எப்போதுமே இதை நாங்கள் சொல்கிறோம், இன்னைக்கு சொல்லலை, நாங்கள் 6 மாதமாக அதை சொல்லிட்டு. ஆமாம், 6 மாதமாக இவங்க 2 பேரும் வந்து கள்ள தொடர்பு உள்ளவர்கள், 2 பேரும் வந்து மறைமுக கூட்டு உள்ளவர்கள். இதுலேயும் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சதியெல்லாம் பண்ணாங்க. திமுக அந்த சைடு வந்து சினிமாவை ஆட்டி படைக்கிறாங்க, அந்த சைடு அவங்க வந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் அரசியல் பின்புலம், அரசியல் சதி எல்லாமே இருக்கிறது உண்மைதான். அது வந்து மக்களுக்கு அப்பட்டமாக தெரியுது. ஏன்னா அதை வந்து நீதிபதியும் இன்னைக்கு கேள்வி கேட்டு அடுத்த இடத்துக்கு போயிருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஜனநாயகன் இல்லை, படத்தை வெளியிடாம பண்ணி விஜயை வந்து ப்ரெஷர் கொடுக்கறது தான். அவங்க என்ன கான்ஃபிடன்ஸ் லெவலை உடைச்சிட முடியுமா? டிமாண்டு கொடுக்குறது, ப்ரெஷர் கொடுக்குறதுன்னு இவங்க எல்லார்ட்டையும் பண்ணி பார்க்குறாங்கல்ல, அதே தளபதிட்டையும் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்குற ஆட்கள் நாங்கள் கிடையாது. அதை ஃபஸ்ட்டே சொல்கிறோம். அதனால தான் ஃபஸ்ட்டு மாநாட்டிலேருந்து நாங்கள் இதை தெளிவாக இருக்கோம். என்றைக்குமே எங்கள் ஸ்டாண்டு மாற்றினதே இல்லை. அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் அடிபணியவும் இல்லை. நீங்கள் சிபிஐ வந்துருச்சு, கரூர் இஷ்யூன்னு சொல்லும்போதும் நாங்கள் அடிபணியவில்லை. எந்த இடத்துலையும் அடிபணியாமல் போய்கிட்டு இருக்கோம். எதுனாலும் நாங்கள் 2 விஷயத்தை நம்புகிறோம், சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் நம்புகிறோம். அந்த இடத்துல எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், அதுக்காக காத்திருக்கிறோம். சரி, கூடங்க சார். அரசியல் பின்புலம் 100% இருக்குது அப்படின்னு அவர் நம்புறாரு. ஜனநாயகன் ரிலீஸ் வந்து எல்லாருமே ஒரு அரசியல் படமாக தான் இப்போ வந்து, ஏன்னா கடைசி படம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பராசக்தியும் வந்து மொழிப்போர் சம்மந்தப்பட்ட கதை அப்படின்றதுனால அவங்க டிஎம்கேக்கு ஆதரவாக இருக்க போது இந்த படம். இது ஜனநாயகன் வந்து விஜயோடைய படம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இதில் வந்து 100% அரசியலை தாண்டி இந்த தணிக்கை சான்று வாங்குறது அப்படின்ற ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக என்னென்னா வந்து இது வந்து சென்சார் அமைப்பு அப்படின்றது வந்து எல்லா காலங்களிலும் சென்சார் அமைப்பில் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கைப்பாவைகள் தான் உறுப்பினராக இருப்பாங்க. ஒருவேளை அது சென்சார் அமைப்போட வந்து மாநிலத்தில் இருக்கிறவங்க உறுப்பினராக இருக்கிறதோ இல்லை அவங்க சொல்கிறத அவங்க கேட்குற மாதிரி சூழ்நிலை எப்போ வரும் அப்படின்னா, ஒன்றியமும் மாநிலமும் இணைந்து இருந்ததுன்னா, ஒரு கூட்டாட்சிக்குள்ள அவங்களுக்குள்ள இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் காலகட்டத்தில் வந்து இப்போ திமுக இருந்துச்சு, அதிமுக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு சாதகமான யாரோ 2 பேரை மெம்பராக போடுவாங்க. இல்லைனா முழுக்க வந்து ஒன்றிய அரசாங்கத்தின் நபர்கள் தான் உறுப்பினராக இருப்பாங்க. இது எல்லாமே என்ன இருந்தாலும் இல்லைனாலும் முடிவு எடுக்கிற எல்லா அதிகாரமும் அங்குள்ள அதிகாரிக்கு தான் இருக்கு. அந்த அதிகாரி வந்து யார் சொல்லுபடி கேட்பார் அப்படின்னா, நிச்சயமாக ஒன்றியத்தில் இருக்கிற அந்த துறை சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு தான். ஏன்னா இந்த அரசியல் கலப்போடு யார் வந்தாலும், இப்போ நீங்கள் வந்து இப்போ விஜய் விட்டுருங்க, விஜயே இல்லை, ஜனநாயகன் படத்தில் வேற யாரோ நடிச்சிருக்காருன்னு வச்சுங்களேன், இந்த பிரச்சனை வருமானம் வராது. அதே நேரம் மக்கள் பார்வைக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ விஜய்ன்ற ஒரு கேரக்டர் உள்ளே வந்ததுனால விஜய் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி பாசிசம் பாயாசம் கதையெல்லாம் பேசினார்ல, அதில் அவர் உறுதியாக இருக்காரா இல்லையான்றது நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. அது வேற விஷயம். ஏன்னா இப்போ நம்ம பேச வந்த விஷயம் அது இல்லைன்றதுனால அதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் எதற்குமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாருன்றது தான் மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தாக இருக்குது. இப்போ இது வந்து 350 கோடி ரூபாய் 400 கோடி ரூபாய் செலவு பண்ணி யாரோ ஒருத்தர் செலவு பண்ணி படம் 500 கோடின்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து, சரி ஓகே 500 கோடி வச்சுங்க சார், 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தர் எடுத்திருக்காரு சார். ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்ன உடனே எனக்கு பிரச்சனை சார், எனக்கு பிரச்சனை, என் பிரச்சனையை நான் பேசணுமா, எனக்கு பதிலாக வேற யாராவது பேசுவாங்களா?
நான் இந்த பிரச்சனை இப்படி இருக்குதுன்னு சொல்றதுல கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை? விஜய் கேக்குறீங்க? விஜய் கேட்குறேன் நான். ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே இப்போ நாட்டை காக்கணும்னு வராரு, நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராரு, எல்லாம் ஓகே, ஆல் ஆர் வெல்கம். இங்கே சரி, யார் வேணா வரலாம், மக்கள் தான் தீர்மானிக்கிற இடம். நீங்கள் வந்து என்ன இடத்துல உட்காரணும்னு முடிவு பண்ண போகிறது மக்கள் தான். இந்த துறையில் இது கடைசி படம்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு தெரியுது இந்த படம் வந்து பிரச்சனையான படம், இது நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியுது. அப்போ ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க சார். நீங்கள் ஒரே தட்டில் தானே எல்லாரையும் பார்க்கணும். ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்க முடியாது இல்லை. நீங்கள் வந்து திமுகவை தீய சக்தின்னு திட்டுங்க, தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் ஆளுங்கட்சியை திட்டினா தான் நீங்கள் வளர முடியும். அதில் எந்த மாற்று கருத்து எனக்கு இல்லை, தாராளமாக திட்டலாம். ஆனால் இன்றைக்கு சென்சாரை கையில் வைத்திருக்கிற பாஜக அரசாங்கம் ஏன் பண்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பதற்கு கூட அவர் ஏன் பயப்படுறாரா எனக்கு புரியல. ஒரு ட்வீட் போடலாம் அப்படின்றீங்க சார். இன்னைக்கு அவருக்கு சாதகமாக பேசுகிற பல பேரும் எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் வந்து சமூக வலைதளத்தில் பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திரையுலகமே நீ ஏன் திரண்டு வரமாட்டேங்கிற, விஜய்க்கு ஒரு ஆபத்து அப்படின்னா. சார் விஜய்க்கு ஆபத்துன்றது எனக்கு பிரச்சனை நான் கேட்கணுமா? அவரு வேற ஆள் வருவாங்களா? ஆனாலும் குரல் கொடுத்துருக்காங்க. சர்க்கார் வரும்போது சர்க்கார்ல பிரச்சனை வந்தது, சென்சார் அனுமதித்த பிறகு ரஜினிகாந்த் வந்து குரல் கொடுத்தாரு, கமலஹாசன் குரல் கொடுத்தாரு. யார் குரல் கொடுக்கல? ஒரு நேத்தியுமே எல்லா திரைப்பிரபலங்கள் காங்கிரஸ்ல இருந்து வேற சப்போர்ட் நிறைய கொடுக்குறாங்க. இப்ப வரைக்கும் விஜய் எக்ஸ் தளத்துல எல்லாத்துக்கும் பதிவு போடுறாருல. நான் என் குற்றச்சாட்டா என்ன வைக்கிறேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் பதிவு போடுறவர். ஒருவேளை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட இது போயிடுச்சு, ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க, அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படிலாம் கிடையாது சார். அவங்க தான் அதெல்லாம் இல்ல சார். விஜய் என்கிற அந்த ஒரு நடிகரை பார்த்து தான் மக்கள் வரப்போறாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கேவிஎன் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்கு. அவர் தான் 100%. கேவிஎன் நிறுவனம் யாருக்கு தெரியும்? விஜய் என்கிற ஒரு மனிதர் கேவிஎன் நிறுவனம் கொண்டாந்த பிறகுதான் கேவிஎன் நிறுவனமும் தெரியுது. விஜய் தான் முழுக்க முழுக்க, அவர் தான் முழு ரெஸ்பான்சிபிள். அவர் என்ன கேட்டிருக்கலாம், என்ன எதுக்காக என் படத்தை நிறுத்துறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்பதற்கு என்ன பிரச்சனை? நீங்க யாரையுமே இப்ப நீங்க திட்ட சொல்லி நான் சொல்லல சார். நீங்க இப்ப தீய சக்தி திமுக திட்ட மாதிரி கூட நீங்க வந்து பாஜக திட்ட வேணாம். ஆனால் சார் இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏற்கனவே இந்த படம் ஆல்ரெடி ஏதோ ஒரு மொழியில தெலுங்குல வந்த படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம முழு படம் பார்க்காதனால தெரியாது அது. ஆனால் அந்த ட்ரெய்லர் இவங்க கொடுத்த 3 நிமிஷ ட்ரெய்லர்லயே பல காட்சிகளை ஒப்பிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த படம் ஒருவேளை அப்படி அந்த படத்துல பாதி எடுத்திருந்தா அது ஆல்ரெடி சென்சார் வாங்கின படம். அப்ப சென்சார்ல சிக்கலே வரக்கூடாது. இன்னொன்னு எனக்கு மிகப்பெரிய சந்தேகம், இதுல அரசியல் இருக்கு. ஆனா நிச்சயமா இருக்கு, சரி உண்மையிலே இருக்கு. ஆனால் முழுக்க முழுக்க பாஜகவும் நம்ம இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுற விஜயும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்களோன்னு டவுட் இருக்கு எனக்கு. ஏன்னா சிம்பத்தி கிரியேட் ஆனாதான் சார் அந்த பொருள் மீது நீங்க மூடி வைக்க தான் அந்த பொருளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க தோணும். நீங்க கொண்டு வந்து ஓப்பனா காமிச்சிட்டீங்கன்னா அதுல ஒன்றும் பெருசா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எல்லாரும் என்ன ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறாங்களா? எதுக்கு ஸ்டாண்ட் வித் விஜய்? என்ன பெரிய பிரச்சனை ஆகி போச்சு? என்ன எனக்கு புரியல. இல்ல 9ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லிருக்காங்க. ஆமா சார், படம் வர யார் வேண்டியது தவறு? வரல. 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ரசிகர்கள் வந்து ஏமாந்து போயிடுவாங்க. இல்ல இதுல யார் தவறு? தவறு மொத்தமும் நீங்களே வச்சிருக்கீங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனை? இப்ப ஒரு சினிமாக்குள்ள இத்தனை ஆண்டுகள் இருக்கு, 69 படம், இது 69வது படம். ஏற்கனவே ஒரு படத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது. சரி, இந்த படத்தை எடுக்கும் போது நிச்சயமாக இந்த படத்தின் இந்த காட்சிகள்லாம் நமக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். இப்ப எனக்கு இன்னொரு வருத்தம் இருக்குது, என்னுடைய ஆதங்கம், தனிப்பட்ட ஆதங்கம், வருத்தம். இப்ப நீங்க நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுற நீங்க எல்லா மக்களும் குழந்தைகளோடு சேர்ந்து பாக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வன்முறை இல்லாம, ஆபாசம் இல்லாம, அருவருப்பு இல்லாம ஏன் கதை பண்ண முடியல? ஒரு குழந்தை அதுல 3 நிமிஷ காட்சியில நான் பார்த்தேன். படம் நான் பார்க்கல. அந்த 3 நிமிஷ காட்சியில குழந்தை கேக்குது, நீங்க சூப்பர் மேனான்னு கேக்குது. ஏன்பா நான் கேக்குறேன், அந்த குழந்தைய கூட்டு போய் இந்த படத்தை காட்ட முடியுமா? வர்க்கிற படத்தை ஜனநாயகனை அந்த குழந்தையை கூட்டு போய் காட்ட முடியுமா? இல்ல அப்புறம் ஒரு கமர்ஷியல் விஜய் வந்து இவ்வளவு நாள் ஒரு கமர்ஷியல் நடிகர், இவ்வளவு நாள் விட்டுருங்க சார். அந்த டைமென்ஷனே மாத்தணும்னு இல்ல, இன்னைக்கு நீங்க நாட்டை ஆளணும்னு வரும்போது நல்ல தகவலை சொல்லுங்கன்னு சொல்றேன். அவங்க மேல தப்பா சொல்லல, புரிஞ்சுங்க முதல்ல. படத்துல நிறைய நல்ல கருத்துக்கள் என்ன நல்ல கருத்து? சாட்டை எடுத்து நீங்க வந்து அரசியல்வாதி அடிக்கிற மாதிரி வந்தா அது நல்ல கருத்தா? சார் அரசியல் என்பது புரிதலோடு வந்தாதான் சார் அது வந்து விஷயம். இந்த சினிமா தான் பல முதல்களை உருவாக்குச்சு. கிராமங்களா நீங்க தியேட்டர்ல காட்ட முடியல, வேஷ்டியை கட்டி படத்தை ஓட்டிலாம் மக்கள்கிட்ட போய் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க கடந்த காலங்கள்ல. அது வரலாறு. ஏன் செல்லுலாய்ட் சினிமாக்குள்ள வந்து நம்ம வந்து அவ்வளவு அழுத்தமான பல்வேறு பிரச்சனை வைக்கிறோம்? இப்ப இங்க ஜனநாயகனும் பராசக்தியும் என்ன பிரச்சனை? ரெண்டுமே அரசியல் படம். ஒன்னு 65 காலகட்டத்தில் நடந்த விஷயத்த சொல்ல வருது, அதற்கும் 25 கட்டுக்கு மேல கொடுத்துருக்காங்க. நீ ஒரு வழியா போராடி அதை வாங்கியிருக்காங்க. இப்ப இவங்களுக்கும் 25 கட்டோ 30 கட்டோ கொடுக்குறாங்கன்னா அந்த கட்டு கொடுக்கிற இடங்கள்ல பெரும்பகுதி வன்முறை காட்சிகள் தான் இருக்குன்றாங்க. சரி, நம்ம பார்க்கல, அதனால பார்க்காத விஷயத்த சொல்ல முடியாது. நான் என்னுடைய பார்வையில நான் பார்க்கிற விஷயம்,
நீங்க இதை விட அழகான கதையெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். நிறைய படங்கள்ல குழந்தைகளோட எல்லாம் இப்ப வன்முறை விட்டுருங்க, சமீப காலமா தான் ஒரே வன்முறையா இருக்கு. சரி, அது இல்லாம ஒரு விஷயத்தை நீங்க செய்யலாமே, அதை செய்திருந்தால் இதை விட உங்களுக்கு வரவேற்பு அதிகமா இருந்திருக்குமே. நீங்க ஏன் அதுக்குள்ள போகல? அப்ப எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறீங்க, மத்த பஞ்சாயத்து படத்துக்கே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்க பேசினாதான் சார் அடுத்தவங்க உங்களுக்கு பின்னாடி நிப்பாங்க சார். சரி, நான் முதல்ல நான் சொல்லணும் இல்ல, இது யாரால் நடக்குது? இப்ப சகோதரர் சொன்ன மாதிரி திமுகவும் பாஜகவும் கூட்டு, ஓகே, அவர் வானிலையே கூட்டுனே வச்சீங்களேன். பாஜகவை திட்டணுமா வேணாமா? திமுக திட்டனீங்க, நான் என் கேள்வி அதான், திட்டணுமா வேணாமா? பாஜக தான் டைரக்டா கொள்கை எதிரின்னு சொல்லி ஒரு இடத்துல பேசிட்டே தானே. கரூர் ஆஃப்டர் கரூர், அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு எங்கேயாவது விஜய் அவர்கள் பேசின பேச்சிலோ வெளியிட்ட அறிக்கையிலோ பாஜக என்கிற ஒரு வார்த்தை இருக்கான்னு சொல்லுங்க, நான் பேசுறதே விட்டுறேன். கடைசி மீட்டிங்ல கூட நான் பேசுறதே விட்டுறேன் சார். பாஜக மோடி சர்க்கார் எங்கேயாவது இருக்கா? அது ஆதாரம் காட்டுங்க. சரி, நான் விட்டுறேன். ஆனா அவர் சார்பானவர்கள் நிறைய பேசுறாங்க, நான் அது அவங்க பேச்சுக்கெல்லாம் நான் வரல. நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு வந்துட்டீங்கன்னா உங்க கொள்கை எதிரி, உங்க அரசியல் எதிரி. அருமையான பாயிண்ட் பிடிச்சிருக்கீங்க, தாராளமா வந்து நில்லுங்க. ரெண்டு பேரையும் எதிர்த்தால் மட்டும்தான் மக்கள் உங்களை நம்புவாங்க. இப்ப ஏன் இணக்கமா போறாரோ பாஜகவோட? இணக்கம் இல்ல சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம வந்து இப்போ மக்கள்கிட்ட இன்னும் 2-3 மாசத்துல உள்ள போக போறோம், மக்கள் மன்றத்தில் நிக்க போறோம். நமக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் போய் நின்னாலே நம்ம ஏதாவது ஒரு பண்ணிடுறாங்க. இப்ப இருக்கிற வரை இந்த கரூர் பிரச்சனையை முடிக்கணும். இப்ப அவங்க நினைச்சது சிபிஐ வசம் போயிட்டாலே சிபிஐ எல்லா கேஸையும் துரிதமாய் எடுக்காது. சரி, கடந்த கால வரலாறு. இந்த வழக்குல அவங்க ஏன் இவ்வளவு வேகம் காட்டுறாங்கன்னு நமக்கு தெரியல. 12ஆம் தேதி விஜய் அங்க போகணும், அது வேகம் தெரியல. ஏன் வேகம் இவ்வளவு காட்டுறாங்க? இன்னைக்கு பாருங்க, கரூர்ல இன்னைக்கு அதிகாரிகள் வந்து ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏற்கனவே ஆய்வு நடத்துறாங்க, இப்ப வேற அதிகாரிகள் ஆய்வு நடத்துறாங்க. அதோட வேகம் எங்க என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு என் உள் மனசு சொல்லுது. இது எல்லாமே விஜயை அரசியல் அழுத்தம் வச்சு இந்த தேர்தலுக்காக பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ அதை விஜயை வைத்து அவர்கள் வந்து ஏதோ காய் நகர்த்த முயற்சி எடுக்கிறாங்களோ சந்தேகம் இருக்கு. ஒரு பத்திரிகையாளர் என்னுடைய பார்வை அது. சார் கந்தசாமி சார், அதாவது விஜய் தன்னுடைய படத்துக்கே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் கேட்கறதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது இவ்வளவு பேர் நேற்று வந்து வெங்கட் பிரபு ஆகட்டும், கார்த்திக் சுப்ராஜ் ஆகட்டும், சிபி சத்யராஜ், சிம்பு வரைக்கும் எல்லாருமே நேற்று வந்து ஆதரவு நிலைப்பாடு கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை வந்து எடுத்திருக்கிறாங்க. வேற எந்த கட்சியும் வந்து அவருக்கு வந்து ஆதரவு தெரிவித்து பேசலை. ரொம்ப ஓப்பனாக வந்து விஜய் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிறிஸ்டோடங்கர் வந்து பிரதமரே டேக் பண்ணி ட்விட்டர் போடுற அளவுக்கு இருக்குது. இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, விஜய் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஒரு முன் வைக்கிறாரு. விஜயும் பாஜகவுமே இதுக்கு சேர்ந்து நாடகம் ஆடுறாங்களோன்ற ஒரு கேள்வியும் இருக்குது அவருக்கு. அதாவது பாஜகவும் சரி திமுகவும் சரி எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அசைஞ்சு கொடுக்குற ஆள்லாம் தளபதி கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க இவங்க கூட கூட்டு சேர்றதுக்கும் நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பொதுவாக சமூக வலைதளங்கள்லேயும் நிறைய விமர்சகர்கள் இல்லை பத்திரிகையாளர்கள் அவங்களாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இல்லை கட்சிக்காரங்களை சொல்கிறது பார்த்தீங்கன்னா, விஜய் ஏன் தனியாக நிற்கிறாரு, என்டிஏ கூட்டணிக்கு போயிடலாமே, என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டால் ஷோர் ஷாட் 210 தொகுதி, அதில் மாற்று கருத்தே கிடையாது, 95% இதுதான் நடக்கும், இதுக்கு கண்டிப்பாக திமுக இருக்கவே இருக்காது இப்படிங்கிறது சொல்கிறாங்களா? அப்போது நாங்கள் அவங்க கூட சேர்ந்து தான் வைக்கணும் அப்படின்னா டைரெக்டாக அங்கே போனால் அவங்க சொல்கிறது அவங்களுடைய பரவாயில்ல. துணை முதல்வர் 50 எம்எல்ஏ டைரெக்டாக அடுத்து 36 அப்படி போய்கிட்டே இருக்க வேண்டியதானே 31 அப்படின்னு. அப்படி செய்யணும்னு நினச்சா, வளைஞ்சு கொடுக்கணும்னு நினச்சா பண்ணிட்டு போயிருப்பாரு. ஏன் பண்ணல? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்ய மாட்டோம். இவங்க 2 பேர் தான் எதிரி. நீ எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் நான் அதை ஹேண்டில் பண்ணுவேன். கரூர்லேயே அவர் அதை செய்து காட்டினார். அவருடைய டைப் என்ன அப்படிங்கிறது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருடைய அரசு நான் சொல்கிறேன் தாராளமாக சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, வெளியிலேருந்து கட்சியானாலும் சரி இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி அவர் ஆப்ரேட் பண்ணாதீங்க. அண்ணன் சொன்னார், அண்ணன் வந்து இந்த மாதிரி படத்தில் எடுக்கலாம் அப்படின்னு. எனக்கு பிடிச்சிருக்கு அவர் சொல்றது. சரிங்களா? அது அவருடைய இது. அதுக்காக நல்லா அவர் எடுக்காததும் கிடையாது. அதுக்காக நீ இதை பண்ணு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அரசியலுக்கு வராருங்கும் போது அவர் நீங்க ஆசைப்படுறத நான் தப்புன்னே சொல்லலையே. நீங்க ஆசைப்படுறதையும் நீங்க சொல்றதையும் நான் ரிஜெக்ட் பண்ணல, தப்புன்னு சொல்ல. அது நம்ம படலாம், அவ்வளவுதான். நீங்க இதுதான் செய்யணும், அப்பதான் மக்கள் உங்களை ஏத்துப்பாங்க, இதுதான் சரி. மக்கள் ஏத்துக்கிறது ஏத்துக்காது மக்கள் பார்த்துப்பாங்க. சரிங்களா?
இன்னைக்கு கரூர் சம்பவம் நடந்தது கூட அடுத்த 30 நாள் அமைதியாக தான் இருந்தாங்க. அவ்வளோ விமர்சனம், கண்ணா பின்னான்னு விமர்சனம். அப்புறம் வந்து கரூருக்கு ஏன் வந்து போகலை, அதில் ஒரு விமர்சனம். அப்புறம் அவங்க இறந்தவங்க வீட்டுக்கு ஏன் போகலை, அதில் ஒரு விமர்சனம். எல்லா இடத்துலையும் அமைதியாக தான் இருந்தார். சட்டம் தன் கடமையை செய்யட்டும், இந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஏற்கனவே அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க, மறுபடியும் நம்ம அங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். இதெல்லாம் செஞ்சா எல்லாரும் நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க. அவர் எடுத்திருக்க ஸ்டாண்ட் எடுத்தா எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு நம்மளை பத்தி பரப்புவாங்க. இதெல்லாம் தெரியாதா அவருக்கு? அதை தாண்டி அவருக்கு ஒரு புரிதல் இருக்கு. என்ன புரிதல்னா, ஒரு விஷயம் நடந்துருச்சு, மறுபடியும் நம்ம அங்கிருந்து ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாது. ஒரு இழப்பு வந்துருச்சு, இதுக்கு மேல ஒரு இழப்பு வரக்கூடாது. அவங்க வீட்டுக்கே போனாலும் மறுபடி அவங்க கஷ்டப்படக்கூடாது. இவங்க நம்மளை விமர்சனம் பண்றாங்க, நான் வந்து இவங்க விமர்சனத்தை சரி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு வேலை செஞ்சு அடுத்தவங்க கஷ்டப்படுறதை விட விமர்சனத்தை நம்ம தாங்கிக்கலாம். போகிற போக்கள் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இதோட நிலைமை என்ன, ஏன் இவர் இப்படி இருக்காருங்கிறத கண்டிப்பா மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அவர் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. நீங்க அவர் ஸ்டாண்டை நீ இப்படி எடுக்கிறது தப்பு. எப்படி நீங்க விமர்சனம் பண்றதுல தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சேதான் ஒரு விஷயம் செய்யறோம். நீங்க விமர்சனம் பண்றீங்கிறதுக்காக மக்களுக்கு மறுபடியும் கஷ்டம் கொடுக்க வேலையை நாங்க செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது அவரோட ஸ்டாண்டு. அதே போலதான் சினிமா, அரசியல் ரெண்டையும். அந்த பாயிண்ட் புரியுது. கரூர் சம்பவத்துல அவர் போனா கரோடு வந்துருது, மக்கள் மறுபடியும் கூடிடுறாங்க, அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மீண்டும் பிரச்சனை வேணாம் அப்படின்ற இந்த அரசியல் ஸ்டாண்டெல்லாம் ஓகே. சினிமா நேரடியாக அவர் சம்பந்தப்பட்ட அதான் சொல்றேன். சினிமாவில் வந்து இப்போ அரசியலுக்கு வந்தாச்சு. அரசியலுக்கு வரப்போற அந்த ப்ரொடியூசர்ட்டையும் சொல்லிட்டோம், இவ்வளோ பிரச்சனைகள் வரும் வந்தா. இப்போ சினிமாவை வச்சுக்கிட்டு அடுத்து என்ன விமர்சனம் வரும் அப்படின்னா, இதெல்லாம் என்னோட ஒப்பீனியன். ஆனா அரசியலை இவர் சினிமா இதுக்கு பயன்படுத்துறாரு, இதெல்லாம் வரும். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, சட்டப்படி நம்ம இதை எதிர்கொள்வோம். என்ன நீங்க போராடினாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டம் கோர்ட் இருக்கு. நாங்க எந்த இடத்துலையுமே டிலே பண்ணல. ஆக்சுவலா 18 கொடுத்தோம், 22 பார்த்தாங்க, 24 சப்மிட் பண்ணியாச்சு, 5ஆம் தேதி மெயில் அனுப்புனாங்க, 6ஆம் தேதி கோர்ட்டுக்கு போயிட்டோம், 7ஆம் தேதி ஹியரிங் எல்லாம் நடந்தது. இப்போ இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க, மறுபடியும் அப்பீல் இப்போ 3:30க்கு மறுபடியும் நடக்குது. எந்த இடத்துலையும் அசால்ட்டாவோ இல்லை வந்து ப்ரொடியூசருக்கு பாதகமாவோ சும்மாலாம் இல்லை, லீகலாக அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மீன் டைம் சோசியல் மீடியாவில் ஒரு ப்ரெஷர் இருக்கு, ஸ்டாண்ட் வித் விஜய், இது என்ன நாங்கள் என்ன திமுகவா, நாங்களே எங்களுக்கு ஹேஷ்டாக் போட்டுக்கிறது. எங்கள் ரசிகர்கள் இருக்காங்க, அண்ணன் மேலே அன்புல இருக்காங்க, அவங்க பண்ணுறது அண்ணன் மேலே உள்ள அன்புல, விஜயண்ணா மேலே உள்ள அன்புல. சரிங்களா? அது என்னமோ இவர் தான் வந்து போய் இதுல ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுன்னு சொல்ற மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்றது இல்ல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, புரிதல் இல்லாம பொலிட்டிக்கலி சொன்னா தவறாயிடும். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் இப்ப நான் திமுக காரன் கிடையாது சார், நான் ஜேர்னலிஸ்ட், தெளிவா புரிஞ்சுங்க. திமுக சொன்ன மாதிரி அப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்தா அது வந்து ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நீங்க ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்றீங்கல்ல, நாங்க ஏன் சொல்றோம்னா அதற்கு பணம் கொடுத்து போடுற ஆட்கள் அதிகாரப்பூர்வமா ஆதாரத்தோட வெளியே போட்டா அசிங்கமா போயிடும் சார். தாராளமா போடுங்க, அசிங்கமா போயிடும். எந்த அசிங்கமும் எல்லா கட்சியும் அமைப்பு பணம் கொடுத்து பல கோடிகள் செலவு பண்றாங்க, பெண் அமைப்பு பல கோடிகள் திமுக செலவு பண்ணுது, எல்லா கட்சியும் செலவு பண்றாங்க. அது ஓகே. இப்ப விஜய்க்கு வந்து செலவு பண்ணி எல்லாத்தையும் இல்லங்க, நீங்க திட்டுங்க, உங்களுடைய தப்புதான் கருத்துக்கு விஜய்க்கு அந்த மாதிரி நடக்குதா? ஆமா சார், இல்ல விஜய்க்காக இத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் இருக்காங்க சார். இப்ப எல்லாரும் இப்ப என்னத்தனா, இப்ப நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்ற அளவுக்கு விஜய்க்கு என்ன நேர்ந்து விட்டது? ஒரு படம் தானே சார் இது. சார் எவ்வளவு பிரச்சனை, ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க போடுவாங்க. என்ன தப்பு சார்? கரூர் ரசிகர்கள் பேர் செத்தாங்க, ஒரு 30 நாள் ஏன் சார் ஓடி ஒளிஞ்சாங்க? அப்ப ஏன் வரல அந்த வார்த்தை? அன்னைக்கு வர வேண்டியதான வார்த்தை, வரவே இல்லையே. அன்னைக்குமே இதே வெர்ச்சுவல் எல்லாம் கேட்டா அமைதியா உட்கார்ந்துருக்காங்களா? யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் செல்போன் கிடைக்கல சார். நான் எல்லார்கிட்டயும் பேசுறாள், நானு எந்த போனும் கிடைக்கல, எல்லா போனும் சுவிட்ச் ஆஃப். ஆமா, அன்னைக்கு எல்லா போனும் ஆஃப்ல தான். நீங்க அவருக்கு அதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்க, அவர் வாய்ஸ் கூட என்னால போட்டி போட முடியல. அப்படி இல்ல சார், தவறான ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க தப்பா சொல்றீங்க, இப்ப தப்பா சொல்றீங்க. வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அன்னைக்கும் இருந்தாங்க, இன்னைக்கும் இருக்காங்க. வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க தான் சார் கலவரத்தை ஏற்படுத்துற ஆட்கள். ஒரே நிமிஷம், அவர் முடிச்சிட்டோம். தப்பான நபர்கள் அவங்க தான். இல்ல எல்லா கட்சிக்கும் இல்ல, இன்னைக்கு சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எல்லா கட்சியும் அவங்களுக்கு ஆபாசங்கள் வருது சார், தடுக்கிறது யாரால? நிறுவனம் வச்சிருக்காங்க. உங்களுடைய
உங்களுடைய ஆதங்கத்துக்கு அடுத்தவன் மேல இது பூசாதீங்க, கரை பூசாதீங்க. சார் தப்புனா சொல்லி தான் சார் ஆகணும். சோசியல் சார் ஆபாசம் வருது சார், ஆபாச அர்ச்சனை. யார் யாரது யார் வந்து அவங்கள போய் பேசட்டுமா சார்? நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. சிவகார்த்திகேயனுடைய அவர் வந்து படத்தில் நடிக்கிறார் சார், அவர் நடிகர் தானே. அந்த குடும்பத்தை, அவங்க மனைவிய, பிள்ளைங்களை எல்லாம் அந்த ஆபாசமான சித்தரிப்போன்னு பதிவு போடுறது யாரு? அவன் விஜய் போட்டோ வச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்கள். அவன் விஜய் ஆதரவாளர் நமக்கு தெரியாது. இல்ல அதுதான் மேட்டர். அதுதான் ஏகத்தனம். அது எப்படி விஜய் கண்டிக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? இல்ல சார், அது எப்படி விஜய் கண்டிப்பா சொல்லணுமா வேணாமா? தலைமை பண்புல இருக்கிறவங்க தவறு யாரோ ஒருத்தர் பண்ணதுக்கு விஜய் அவர் கட்டுப்படுத்தணும் சார் அவருடைய ரசிகர்கள். உலகத்துல 200 கோடி பேர்ட்டையும் ஒவ்வொருத்தரப்பா நீ இத செய்யாத, நீப்பா நீ ஒரு ஒருத்தரா சொல்ல வேண்டாம் சார், அறிக்கை விடுங்க. எல்லாரும் சொல்றாங்கல்ல, எல்லா தலைவர்களும் சொல்றாங்கல்ல, எல்லா நடிகர்களும் சொல்றாங்கல்ல, எல்லாரும் சொல்றாங்க. விஜய் சொல்றதே கிடையாது, வாயே திறக்கிறது இல்ல. அது நீங்க வந்து விஜய் இததான் பேசணும், இப்படி பேசணும். நான் சொல்லல சார், நான் ஆபரேட் பண்ற ஆளு இல்ல சார். இல்ல ஆபரேட் தான் பண்றீங்க. இல்ல இதுக்கு சோசியல் மீடியாவோட வீச் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சோசியல் மீடியா கையில எல்லார் கையிலயும் அது இருக்கு. சரி, அந்த சோசியல் மீடியால எது ஒரிஜினலான ஐடி, எது ஃபேக் ஐடி கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தரை நல்லவராகவும் கட்டமைக்கலாம், ஒருத்தரை கெட்டவராகவும் கட்டமைக்கலாம். எல்லாத்துக்கும் அவருக்கு மேல மேல நீங்க விமர்சனம், ஓ போட்டோ போட்டு ஒருத்தர் வந்து இப்படி பேசிட்டான், ஓ போட்டோ போட்டு அப்படி பேசிட்டானா தினம் அறிக்கை கொடுக்கணும். அப்படிலாம் முடியாது. அது சோசியல் மீடியா யாராச்சும் தப்பு பண்றாங்களா, சட்டத்தை மீறுதா, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்க. அரசாங்கம் அதுக்கு தான் இருக்கு. அரசாங்கத்துல இருந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, சம்பளம் வாங்குறாங்க வரி பணத்துல இருந்து. அதை நீங்க செய்யுங்க. அதை விட்டுட்டு இதை செஞ்சவன் விஜய் நீங்க சொல்லுங்க, நாளைக்கு இன்னொருத்தன் 100 செய்வான். விஜய் நீங்க சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? பொதுவான கருத்து சொல்லுங்க. ஆதாரம் மட்டும் ஒண்ணே ஒன்னு சொல்றேன். சமீபத்துல ஒரு குட்டி பையன், ஒரு 14 வயசு பையன், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் சாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பையன் அவன் வந்து விஜய் பேசுற மாதிரியே ஒரு ஆடியோவை பேசி அந்த விஜய் ஆதரவாளர்கள்லாம் காசு வசூல் பண்ணான்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கா. கொடுவாய் அன்பு குட்டி பையன், விஜய் குரல் அதுல வருது. இப்ப ஏஐ மூலமா எல்லாரும் யாரும் வேணா பண்ணலாம். இதுவரைக்கும் தாவகாவை சேர்ந்தவர்கள் யாராவது அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல என்ன எத்தனை லட்சம் பேர் ஏமாந்தாங்க? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது சார். அதெல்லாம் தப்பு சார், சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்றோம். நம்ம தப்பாவா சொல்றோம்? பாதிக்கப்பட்டவங்க போய் கம்ப்ளைண்ட் பொதுவான அவரை பயன்படுத்துறாங்கல்ல, அப்ப அவர் தரப்பான ஆட்கள் ஏன் பேச மாட்டாங்க? சார் நீங்க பேசுறது அபத்தம் சார். என்னங்க அபத்தம் சார்? ஏமாத்துறான் ஒருத்தர் உங்க பேரை வச்சுட்டு. நீங்க சட்டத்துக்கு போக மாட்டீங்களா? கோர்ட்டுக்கு போக மாட்டீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்களா? ஒரு நிமிஷம். இல்ல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் ஏன் சார் கொடுங்க? என் பேரே சொன்னா, என் பேரே சொன்னா நான் போவேன் கம்ப்ளைண்ட். யார் பாதிக்கப்பட்டானா கொடுப்பாங்க சார். விஜய் தான பாதிக்கும். விஜய் பேரை தானே வச்சு ஏமாத்துறான். விஜய் பேர் இல்ல சார். ஏன் சார் விஜய் குரலை வச்சு ஏமாத்துறான் சார்? லட்சக்கணக்கில் காசு கொள்ளடிக்கிறான் சார். புள்ள விஜய் மேல அமைச்சர்கள் பேரை சொல்லி என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அமைச்சர்கள் பேரை சொல்லி வேலை வாங்கி தரோம் அப்படினு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ற ஆட்கள் எல்லாரும் சொல்ல அத தான் செய்யுங்கன்னு சொல்றோம். பேரை சொல்லி மோசடி இவர் பேசுறத பார்த்தா நாங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு அறிக்கையும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும். இது வந்து வெளிய போக பிரச்சனை. அதுக்கு தான் வரீங்க. நாட்டு ஆளணும்னு வரீங்கல்ல சார். நாட்டு ஆண்டு இருக்காங்க. எல்லாத்தையும் செய்யுங்க சார். திமுக பிஜேபி கிட்ட போய் கேளுங்க. அவன் தான ஆண்டு நீங்க தான் சார் வரீங்க. அதை கேட்க உங்களுக்கு திராணி இல்லையா? எனக்கு திராணி இருக்கு சார். எனக்கு திராணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. உங்க பேரை வைக்கிறானே விஜய் பேரை வச்சு ஏமாத்துறான். ஒரு சார் நீங்க சொல்றது அதுக்கு வாங்க. வெளிய போங்க. அதுக்கு பாயிண்ட்க்கு வாங்க. விஜய் பேரை வச்சு ஏமாத்துறான். விஜயோட ஃபெயிலியரை இவர் எப்படி திரிக்கிறார் பாருங்க. திரிக்கலாம் உண்மையை சொல்றேன். உங்களுக்கு பயம், பிஜேபி பேர் சொல்ல பயம், பிஜேபி பேர் சொல்ல பயம். பயமா அந்த 14 வயசு ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க? ஏன் பண்ணல? இல்ல ஒரு நிமிஷம் வர. சார் இது பைத்தியக்காரத்தனமா என்ன பைத்தியக்காரத்தனம்? பைத்தியக்காரத்தனமா குற்றம் சார். அறிவில்லாத ஆட்கள்ட்ட பேச முடியாது சார். இல்ல அப்படி தனிப்பட்ட முறையில போறா. அவர் பேசலாமா? பைத்தியக்காரத்தனம் சொல்லலாமா? ஒரு நிமிஷம். அவர் தவறு சார். சார் நீங்க தவறானவர்களை ஊக்குவிக்கிறீங்க. இல்ல அவ்வளவுதான். என்ன ஊக்குவிக்கிறாங்க? அவன் லட்சக்கணக்கில் ஏமாத்துறான்ல. வர உங்க பேர் தான் வைக்கிறோம். இல்ல என்ன சார் இல்ல நம்ம வார்த்தையை தவறா பேசினா நான் அனுமதிக்க மாட்டேன் சார். நீங்க கேட்டுக்கோங்க. யாருக்கு அறிவு இருக்கு, யாருக்கு அறிவு இல்ல நீங்க முடிவு பண்ணீங்க. வர தோல்வியை இவர் வந்து அடுத்த பெயரை வைத்து பயன்படுத்துறவன நீங்க போகல. அததான் நான் திரும்ப திரும்ப குற்றம் வேண்டாம். டாபிக்ல வந்துருவோம். சார் ஒரே நிமிஷம். உங்களுக்கு பிடிக்கலையோ என்னவோ எனக்கு பிடிக்கல. ரெண்டாவது விஷயம் சார். அது விஷயம் இல்ல சார். அது விஷயம் இல்ல. விஜய் பேரை பூசுவதற்காக நீங்க பேசுறீங்க. விஜய் பேரை வச்சு ஏன் கொள்ளடிச்சாலும் நீங்க வேடிக்கை பாப்பீங்க. அப்படிதானே சார்? நல்லது சொன்னாலே அரசாங்கம் இருக்கு சார். அரசாங்கம் பாத்துக்கணும் சார். கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டியது யாரு? ரொம்ப நேரமா ஒரே விஷயம் பேசிட்டு இருக்கோம். வர நீங்க அவர்ட்ட கேளுங்க சார். அதுக்காக தப்பா அவர் குறை சொல்லி தப்பு டெக்னாலஜியோட குறைபாடு அரசாங்கம் பார்க்கணும். அதெல்லாம் சரி அரசாங்கம் பார்த்து அரசாங்கம் இந்த விஷயத்தை விஜய் எப்படி வந்து இப்ப எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு? இந்த விஷயம் வந்து எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இது வந்து விஜய்க்கு ஆதரவா இந்த விஷயம் வந்து முடியும்னு நினைக்கிறீங்களா? சார்
விஜய்க்கு ஆதரவா ஆல்ரெடி மக்கள் ரெடியாக தான் இருக்காங்க. இதை வச்சு எல்லாம் ஆதரவு, இதை வச்சு விளம்பரம் அதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு சட்டப்படி அதை அணுகிக்கிட்டு இருக்கோம். மேபி இந்த இப்போ 3:30க்கு சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நடக்கலாம். என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்த்து அந்த தீர்ப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இல்ல இந்த பொது கருத்து இதெல்லாம் ஓகே. இந்த அரசியல் பின்புலம் அப்படின்றத வந்து நீங்க வந்து முழுசா வந்து நம்புறீங்க? 100%. இங்க பிஜேபி பார்த்தீங்கன்னா ரெட்டை சவாரி செய்யறது அதுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அன்புமணி அவர்களும் வேணும், ராமதாஸ் அவர்களும் வேணும், ஓபிஎஸ் அவர்களும் வேணும், இபிஎஸ் அவர்களும் வேணும். யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க, எண்ட் ஆஃப் த டே அவங்களுடைய டார்கெட் என்னவோ அதில் நிற்பாங்க. சரி, பல சமயங்களில் கடந்த காலங்களில் மத்திய அரசோட ஏஜென்சி இங்கே வந்து ரெய்டு விட்டுருக்காங்க, லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இடியிலேருந்து இப்போ கூட கமிஷனருக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அது பெரிய ப்ரெஷர் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. சரி, இடையில வந்து இந்த டாஸ்மார்க் ஊழல் அதெல்லாம் எடுத்தாங்க. ஆனால் இது எல்லாமே இவங்க அங்கே போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜே போக மாட்டேங்குது. எந்த இடத்துல அப்படியே கிடப்பில் போட்டுறாங்க, அப்படியே போட்டுடுறாங்க. ஆனால் இவங்க அவங்கள திட்டுவாங்க, அவங்க இவங்களை திட்டுவாங்க. இவர்கள் அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே அவ்வளோ குற்றச்சாட்டு சொன்னாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை. இவர்கள் வந்து எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த நாள் இவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா மட்டும் அங்கே போய் மோடி கிட்ட கையை குலுக்கிடுவாங்க, இல்லை நிர்மலா சீதாராமன் பார்த்துருவாங்க. சமீபத்தில் கூட நேரு KN நேரு அவருடைய பையன் போய் பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கே போவாது. 2000 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி அவங்க கூட்டணியில் தான் இருந்தாங்க. பொதுவாக இங்கே வந்து திமுக திரைத்துறையை ஆழ்ந்துக்கிட்டு இருக்கு ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து எப்போவுமே ஆளுங்கட்சியாக இருக்கணும். அது எல்லா கட்சியும் விருப்பப்பட்டது தான். அதே நேரத்தில் மத்தியில் எப்படா ஏடிஎம்கே வெளில போவோம் நம்ம போகலாம் அப்படின்னு போய் அன்னைக்கு ஆட்சியில் உட்காந்தாங்க. ஒருவேளை இன்னைக்கு காங்கிரஸ் அவங்கள விட்டு வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கே தயாநிதி மாறனுக்கு என்ன போஸ்டிங் கொடுக்க போகிறீங்க கேபினெட்டில், இல்லை கனிமொழி அக்காவுக்கு என்ன போஸ்டிங் கொடுக்க போகிறீங்க கேபினெட்டில் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிடுவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிறவங்க தான். இதை பிஜேபியும் நம்புது. இவங்க தானே ஒன்றும் மிரட்டிக்கிட்டே இருப்போம், இந்த சைடு ஜெயிச்சு இது கூட்டணி வந்தாலும் சரி, இல்லை அவங்க ஒன் சைடாக போதா அவங்க நம்ம பார்த்துக்கலாம். அவங்களும் வந்து என்டிஏ கூட்டணி இது எங்களுடைய பார்வை. என்டிஏ கூட்டணி விஜய் வந்து இழுக்க பார்க்குறாங்களா? அவங்க ஆசைப்படலாம், அது நடக்காது. எப்படி சொல்கிறீங்க? 100% நாங்கள் தானே எடுப்போம். போனோமா வேண்டாமான்னு அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோமே. பாஜகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கண்டிப்பாக கூட்டணி கிடையாது. திமுகவுடனும் கூட்டணி கிடையாது. சரி, என்டிஏ வந்து விஜய் இழுக்க பார்க்குதா? சார், அவங்க இழுக்க பார்க்குறாங்கன்றதை தாண்டி அவங்களுக்கு ஒரு அழுத்தம் வேணும். இன்றைக்கி வந்து வாக்குகளை பிரிக்கணும் அப்படின்னா, ஏன்னா கடந்த 21 தேர்தலிலே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதிமுகவும் பாஜகவும் கைகோர்த்து நிற்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 தொகுதிகளை லூஸ் பண்ணிச்சு அதிமுக. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க தோற்று போன இடங்கள்லாம் ஒரு 1500-2000 வாக்குகள் வித்தியாசம்தான். அதில் பெரும்பகுதி சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போட வேண்டியவர்கள் கூட திமுக பிடிக்கலனா கூட அந்த பக்கம் போட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்துச்சு. அப்போ அதை நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, அது ஒத்துக்கிறீங்களா? ஆனால் இன்னைக்குள்ள நிலைமை என்ன அப்படின்னா, அதன் பிற்பாடு பல்வேறு விஷயங்கள் வந்த பிறகு எம்பி தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் பயங்கர நாடகம் ஆடி 2 பேரும் தனித்தனியாக நின்று அங்கேயும் படுதோல்வியை சந்தித்தார்கள். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நடிகர் வந்து விஜய் கட்சிக்குள்ளே வந்துட்டார். அப்போ வரல, அதாவது எம்பி தேர்தலே வந்தார், இல்லை இது என்னுடைய இலக்கு இல்லை 26 தான் இலக்குன்ட்டாரு. ஸோ அதனால இப்போ அவர் வராரு. அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸை வச்சிருக்காரு. அந்த வாக்காளர்கள் ஓட்டு எங்கே போக போகுதுன்றது தான் எல்லா கட்சிகளும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ நாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம் திரும்ப திரும்பனா, அவர்களை நீங்கள் வந்து நெறிப்படுத்துங்க. அவங்க வந்து கூட்டம் கூடுறது மட்டுமே ஓட்டாக போகாது சார். ஏன்னா நான் வந்து பத்திரிகையாளராக பல பிரச்சாரங்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் நான் வந்து செய்தியாளராக நான் வந்து எல்லா ஊராக போயிருக்கேன். கருணாநிதி அவர்களோடும் அந்த பிரச்சார விஷயங்களில் செய்தியாளராக நான் பயணப்பட்டிருக்கேன். அதனால அந்த கூட்டத்தை நம்பி நின்னாங்கன்னா அவங்க தோற்று போயிடுவாங்க. அதுதான் கலை யதார்த்தம். வடிவேலுக்கு வராத கூட்டம் கிடையாது சார், நயன்தாராவுக்கு வராத கூட்டம் கிடையாது, சன்னி லியோனுக்கு வராத கூட்டம்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் அரசியல்னா அவங்க தான் பிரதமராவோ சிஎம்ஆவோ மாறி இருக்கணும். சரி, ஆனால் இங்கே வந்து இவருக்கு நிறைய கூட்டம் வருது இல்லை, இந்த கூட்டத்தை நீங்கள் வாக்காக கன்வெர்ட் பண்ணணும். இங்கே இருக்கிற எல்லாருமே எல்லா கட்சியிலும் இருப்பான், ஆனால் அவர் ரசிகராக இருப்பான். இப்போ எனக்கு வந்து நடிப்பு பிடிக்கும், ஒரு அரசியலுடைய செயல்பாடு பிடிக்கல, அதனால தொடர்ந்து நம்ம வந்து நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு என்ன தனிப்பட்ட வாய்க்கா தகராறு இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இந்த ரசிகர்களை அவங்க ஒன்றிணைக்கிற விஷயத்தில், தொண்டர்களாக மாற்றுகிற விஷயத்தில் இன்னும் அவங்க முழுமை பெறவே இல்லைன்னு தான். ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து SIRன்ற மிக கொடூர விஷயம் இங்கே நடந்துச்சு இல்லையா, 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க. மீண்டும் 12 லட்சம் பேர் தான் திருப்பி ஃபார்மே கொடுத்துருக்காங்க. நான் சொல்றது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக இருக்கிற விஷயம்.
அப்ப 12 லட்சம் பேர் தான் திரும்பி வந்திருக்காங்க. 97 லட்சம் பேரை நீக்கி இருக்குது எஸ்ஐஆர். ம். ஏற்கனவே வந்து திமுக வெற்றியே வந்து அந்த 35-40 தொகுதியில எங்களால் தான் வெற்றி பெற்றதுன்னு அதிமுக சொல்லிக்கிட்டே இருக்குது. ம். குறிப்பாக இங்க வெற்றி பெற்ற எல்லா இடங்களிலும் 30,000 வாக்கு, 20,000 வாக்கு, 50,000 வாக்கு. முதலமைச்சரோட தொகுதியில 1 லட்சம் வாக்கு நீக்கிட்டாங்க. உதயநிதியோட தொகுதியில, துணை முதல்வர் தொகுதியில 70,000 வாக்கு நீக்கியிருக்காங்க. இப்படி பல இடங்கள்ல வாக்குகளை நீக்கியிருக்காங்க இல்லையா? இந்த தேர்தல் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற தேர்தல். பாஜக இந்த தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை சார். அவங்க நோக்கம், அங்க இலக்கு அது இல்லை. அவங்க நோக்கம் இந்த இடத்துல பாஜகவை கட்டமைத்து நம்ம அழகாக ஸ்டாண்ட் பண்ணணும். அதான் இன்னைக்கு அவங்க அதை நோக்கி தான் நகர்றாங்க. அந்த இடத்துல திமுகவை மீண்டும் அரியணையில் உட்கார வச்சுட்டா நமக்கு பெரிய செட்பேக் ஆயிடும், பிரச்சனை ஆயிடும். அந்த வெற்றியை தடுக்கிறதுக்கு யார் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நோக்கம் என்ன ஏது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரி, வாக்குகளை சிதறடிக்கணும், அதான் அவங்க நோக்கம். இப்ப அதிமுகவையும் அவங்க கையில தான் வச்சிருக்காங்க. சொல்லலாம் எடப்பாடி நான் தான், அவர் இல்ல. தீர்மானிக்கிற இடம் வந்து டெல்லி தான். அதனாலதான் டெல்லிக்கு போறாரு. இங்க இருந்து முன்னாடியெல்லாம் அம்மையாரை தேடி மோடியை இங்க வருவார். இப்ப அப்படியே காட்சி மாறி போச்சு. அப்ப அவர்களும் பாஜக ஏற்கனவே கூட்டல் இருக்காங்க. இப்ப போய் அன்புமணி போயிட்டாரு. அன்புமணி இங்க தான் இருப்பாருன்னு முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ளே பிரச்சனை. ஆமா சார், அப்பாவுங்க பையனுங்க பிரச்சனையை விட்டுருங்க சார். அன்புமணி எந்த காலத்திலும் அவர் வந்து பாஜக கூட்டணி விட்டு வரமாட்டார். பாஜக எங்க இருக்கோ அங்கதான் இருப்பார். ஏன்னா அவர் மீது நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கு. சரி, அதனால அவர் அங்கதான் இருப்பார், மாறி வரமாட்டார். இப்ப திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும், அதுதான் ஒரே பிரதானமான நோக்கம். பாஜகவுக்கு, அதிமுகவுக்கு, நம்ம சீமான் அவர்களுக்கு, விஜய் அவர் எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம். வேற வேற ரூட்ல வராங்க. இவங்க போய் சேரக்கூடிய இடம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் தான் தீர்மானிப்பாங்க யார் வர போறாங்க, யார் வரமாட்டாங்க, யாருக்கு அரியணையில் உட்கார வைக்க போறாங்கன்னு நீங்களோ நானோ கண்டுபிடிக்க முடியாது. இந்த 4.5 ஆண்டு காலத்துல திமுக ஒருவேளை நன்மை செய்ததாக மக்கள் நினைத்தா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. சரி, இல்லைன்னா அவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இந்த காங்கிரஸ் பண்ற குள்ளநெறித்தனம் இருக்குல்ல, எனக்கு ராகுல் காந்தி மீதே பயங்கரமான ஒரு அவர் நாடகம் ஆடிட்டு இருக்காரு சார். பெரிய நாடகவாதி. டிவிகே கூட பேசிட்டு இருக்காங்க சொல்றீங்க. டிவிகே கூட பேசுறது மட்டும் சொல்ல சார். அவர் வந்து ஏன் தோத்து போறாருன்னா பக்கத்துல வச்சிருக்கிற யாருமே அவருக்கு விசுவாசமாக உண்மையாக இல்லை. ஏதோ பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதுனால காங்கிரஸே போய் பேசிச்சு நான் நம்பல சார். பிரவீன் சக்கரவர்த்திக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு. அவர் மயிலாடுதுறை எம்பி சீட் கேட்கிறாரு, கொடுக்கல. மயிலாப்பூர் எம்எல்ஏ சீட் கேட்கிறாரு, கொடுக்கல. தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சினால அவர் வந்து அந்த கூட்டத்துக்குள்ள கட்டுசோர் அவுத்து கூட்டத்துல கல்லெறிஞ்சு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா செல்வ பிறந்தகை அப்படி இல்லைன்னு இருக்காரு. என்ன பண்ணாலும் என் பார்வையில நானும் கிட்டத்தட்ட வந்து 96ல வந்து எப்படி காங்கிரஸ் தெளிவான ஸ்டாண்ட்ல அவங்க இல்ல. இப்பவும் காங்கிரஸ் வெளியேறினாலோ அல்லது காங்கிரஸ் வெளியேற்றப்பட்டாலோ திமுக 1% கூட பாதகம் இல்லை. அப்படியா? எனக்கு தெரிஞ்ச வகையில. சரி, அவங்க இவங்க போனா வேற 2 பேர் வந்து பூட்டின கேட்டு ஆட்டிட்டு இருக்காங்க சார். திறந்துட்டு உள்ள வரதுக்கு சரி ரெடியா இருக்காங்க. யார சொல்றீங்க? நிறைய எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்து இப்போ ஒரு பக்கம் அவர்களுக்கான தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்றாங்க. சரி, அவங்க ஜெயிக்கிற இடத்துல நின்னாதான் நமக்கு வந்து அதிகாரம் கிடைக்கும். காங்கிரஸ்குள்ளேயே விஜய் கூட போயிடணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்து சில பேருக்கு எழுந்திருக்கோ அப்படின்னு பாக்குறேன். இல்ல, அது இயல்பு வரும் சார். ஏன்னா இந்த கூட்டமோ இந்த மக்கள் கூட்டம் வர்றதை பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு அதிக சீட் வாங்கலாம். இப்ப காங்கிரஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அங்க தொண்டர்களே கிடையாது. இருக்கிற எல்லாரும் தலைவர்கள், எல்லாருமே தலைவர்கள். அதனாலதான் நீங்க பிரவீன் சக்கரவர்த்தியான்னு கேக்குறீங்க. அவர் என்ன பொறுப்புல இருக்காரு? யார் அவரு? அரசியல் ஆலோசகர்னு சொல்லிக்கிறார், அவ்வளவுதான். பட் இங்க பேச வேண்டியது யாரு? தேசிய கட்சிகள் மாநிலத்துல என்ன பேசினாலும் எடுபடாது. அது பாஜகவா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம். இங்க யார் என்ன பேசினாலும் டெல்லி தான் முடிவு பண்ணும். இப்ப செல்வ பிறந்தகை பேசிட்டா நடந்துருமா? செல்வ பிறந்தகை மாத்திட்டு வேற தலைவரை போடுவாங்க. சரி, இப்ப ஜோதிமணி பேசுறாங்க, ஒரு எம்பி, அதுதான் அடையாளம். மாணிக் தகூர் பேசுறாரா, ஒரு எம்பி, அதுதான் அடையாளம். ஆனா அவங்க பேசுறது அறைக்குள்ள பேசிக்கலாம், அம்பலத்துக்கு வருமானம் வராது. இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு 26 தேர்தலில் மக்கள் ஆதரவை பெறுவதற்காக எல்லா நாடகத்துக்கும் எல்லா கட்சியும் தயாராயிடுச்சு. சரி, இந்த நாடகத்தினுடைய ரிசல்ட் வந்து கூட்டணி முடிவாகிற அந்த கடைசியில் இருக்கு பாருங்க. ஒரு சில மாதங்கள்ல இப்போ தெரியாது சார். இப்ப எல்லாமே பஞ்சாயத்தா தான் இருக்கும். நெருக்கத்துல தான் வந்து அந்த கூட்டணி பலத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். கூட்டணி பலம்ன்றது இன்னைக்கு நீங்க சொன்னாலும் உண்மை அதுதான். இந்தியா கூட்டணி மட்டும் உடையாம இருக்கு. அதனால்தான் காங்கிரஸ் உடைச்சிடலாமா, விசிக உடைச்சிடலாமா, அங்க என்ன பண்ணிடலாமான்னு சொல்லி இப்ப கூட சமீபத்தில் நான் வரும்போது பார்த்தேன்,
ராமதாஸ் அவர்கள் நான் வந்து திமுக கூட இணைவதற்கு கூட எனக்கு பிரச்சனை இல்ல, திருமாவளவனோட இணைந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னதாக சொல்றாங்க. நான் இன்னும் அதை சரியா கேட்கல. திருமாவளவன் இருக்கிறத பத்தி எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்றாரு. சொன்னதா சொல்றாங்க. அவருக்கு என்ன பிரச்சனைனா அவருடைய மரியாதையை தம் பையனே காலி பண்ணிட்டானேன்னு அவருக்கு ஒரு பெரிய ஆதங்கம். ஏற்கனவே அவங்களுக்கு டோட்டலாவே அப்பா பையன் சேர்ந்து இருந்த பாமகவுக்கு கடந்த 21 தேர்தலில் 23 இடத்துல பல இடங்கள் டெபாசிட் போச்சு. அது என்ன காரணம்னா இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றா இருந்துச்சு. அதனால அந்த கட்சி கழுதையா இருந்து கட்டரும்பாயிடுச்சு, தேஞ்சு அவங்களுக்கு செல்வாக்கை இழந்து விட்டார்கள். ஆனா திருமாவளவன் அபார வளர்ச்சி அடைஞ்சிருக்கார், தனி தொகுதியெல்லாம் ஜெயிச்சிருக்கார், பொது தொகுதியிலும் ஜெயிச்சிருக்கார். அப்ப தன்னை நிலைநிறுத்தி கொண்டார், சின்னத்தை கைப்பற்றிட்டார், அவருக்கு அடையாளம் கிடைச்சிருச்சு. இது எல்லாம் தான் இன்னைக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விஷயமா இருக்கு. விஜய் வாய் திறந்து இன்னைக்கு வந்து சில நேரங்கள் அமைதியா இருக்காரு, பேச வேண்டிய நேரத்துல பேச மாட்டேங்கிறாரு, பேச கூடாத நேரத்துல தேவையில்லாம ஒரு சாரா பேசிக்கிட்டே இருக்காரு. இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அவர் தன்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியாக நான் இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்றத இன்னும் வெளிப்படையாக பேசணும். பேசலனா அவர் மீதான விமர்சனம் வந்துகிட்டே தான் இருக்கும். நீ வந்து கைப்பாவை, நீங்க வந்து யாரோ உன்னை ஆட்டி வைக்கிறாங்க சொல்லதான் செய்வாங்க. இன்னைக்கு நீங்க திமுகவை திட்டுறீங்க, காங்கிரஸை திட்டுறது இல்ல, பிஜேபியை வாயே சொல்றது இல்ல, பிஜேபியின் பேரே வர்றது இல்ல. அப்ப என்ன சொல்லுவாங்க? பிஜேபி உங்களுக்கு பின்னாடி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது இயல்பா எல்லாருக்கும் தெரிஞ்சு. மோடி அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி தானே எப்ப சார் கீழே வந்திருக்கு, எப்ப சார் எல்லா கூட்டத்துலயும் பின்னாடி எங்க சார்? அதாவது ஜனநாயகம் படம் கலெக்ஷன்லையும் சரி, 2026 எலெக்ஷன்லையும் சரி, தளபதி தான். அதுதான் ரிசல்ட்டாக வரப்போகுது. மக்கள் அண்ணன் சொன்னார், அண்ணனுக்கு நிறைய விமர்சனம் இருக்குது, விமர்சனங்கள் எப்போதுமே இருக்கும், அது வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இவருடைய ஸ்டைலில் இந்த அரசியல் இருக்குது. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அதனால் விமர்சனம் இருக்கலாம், ஆனால் மக்கள் கூட கனெக்டில் இருக்கார். ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு கட்சி தலைவராக கனெக்டில் இருப்பாங்க. தளபதி மட்டும்தான் ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு வீட்டு பிள்ளையா, வீட்டில் எமோஷனல் கனெக்டில் இருக்கார். எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்லேயும் தளபதிக்கு ஓட்டு இருக்குது. இர்ரெஸ்பெக்டிவ் அவங்க என்ன கட்சி பாரம்பரியமாக இருந்தால் கூட 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ், வெர்ச்சுவல் வாரியர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோர் ஓவர் தமிழக எல்லையை தாண்டி உலகம் ஃபுல்லாக லட்சக்கணக்கான வெர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னாரு இவர் அவர் அப்படிலாம் கிடையாது. வெர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிறது ஒரு பேர், அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி உள்ள கூட்டங்கள் யாருடைய கண்ட்ரோலும் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி 2012 டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதல்ல போட்டி போடும்போது உலகம் ஃபுல்லாக ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லோரும் ரிசைன் பண்ணிட்டு வந்து அங்கே ஒரு 45,000-50,000 பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நானும் போய் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தேன். அதை போல் ஆதரவு, அதாவது இப்போல்லாம் வந்து ஒரு கட்சி அவங்களுடைய கூட்டம் கூட்டணும், இல்லை அவன் கட்சிக்காரையை வேலை வாங்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் போடுறான், கட்சிக்காரனெல்லாம் கூப்பிட்டு நீ தெருவா போனால் கூட அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், காசு கொடுக்கணும், கோட்ரு, கோழி பிரியாணி இதெல்லாம் இருந்தால் தான். சமீபத்தில் ஒரு மாநாடு நடந்தது, மகளிர் மாநாடு. ஆவரேஜாக பெண்களுக்கு ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபா வரை ஸ்பெண்ட் பண்ணதாக கேள்விப்படுறோம். இதெல்லாம் நடந்தால் தான் இன்னைக்குள்ள எல்லா கட்சிக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கட்சி தன்னுடைய அந்த கட்சி வளர்ச்சிக்கும் சரி, இல்லை போட்டி போடுறதுக்கு எலெக்ஷனுக்கும் சரி 85% இந்த மாதிரி தான் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு 15% தான் நீங்கள் நோட்டீஸுக்கு அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான வேலைக்கு காசு கொடுத்து போட்டுறாங்க. விஜய்க்கு அப்படி கிடையாதுன்னு சொல்லுங்க. விஜய்க்கு அப்படி கிடையாது. ஆதரவும் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இந்த பழைய அரித்மெட்டிக், இவருக்கு 3%, அவருக்கு 2%, இந்த மதத்துக்கு இவ்வளோ %, இந்த ஜாதிக்கு இவ்வளோ %, இது எல்லாமே அடிபட போகுது. சரி, இந்த விஷயங்கள் கண்டிப்பாக அண்ணா சொன்ன மாதிரி 2026 தெரியும். 26 அறுதி பெரும்பான்மை ஒரு 150 சீட்டுக்கு மேலே வெற்றி பெற்று தளபதி சிஎம் ஆவார். ஜனநாயகத்தில் கலெக்ஷனும் எங்களுக்கே, 2026 எலெக்ஷனும் எங்களுக்கே. சரி, ஜனநாயகன் கலெக்ஷனில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், எலெக்ஷனில் இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியாது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள் தீர்ப்பு தான் இறுதியானது. 2 பேருக்கும் நன்றி. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.